இன்றைக்கி நவபாஷனை கட்டு பார்க்க போகிறோம். இதையே வந்து நம்ம இதை உருக்கி மணியாகவும் சிலையாக ஊற்றுறது இதுவரை நம்ம காட்டில் இதை வந்து இன்றைக்கி காட்டுறோம். இது வெளிப்படையாக வந்து நம்ம பயன்படுது. இது பார்த்திங்கன்னா முக்கியமானது நம்ம தேங்காய் ஓட்டிலேருந்து பிரித்த நீர். இது வந்து 5 தடவை மடக்கி போட்டது. முதல் நீரை எடுத்து திரும்பி புது ஓட்டில் ஊற்றி இதே போல் வந்து 5வது நீரை எடுத்துக்கிறோம். இப்போ இதிலேயே பார்த்திங்கன்னா பாஷங்கள் கட்டாகும், சுத்தியாகும். நம்ம அனுபவம் குருநாதரோட அனுமதியோட இதை வெளியேறோம். ஐயாவோட ஆசீர்வாதங்களால் இன்றைக்கி வெளியேறோம். ஏன்னா இந்த நீர் வந்து இன்னும் மறைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் 30 எடுத்துருக்காங்க. இது வந்து ஐயா அனுபவத்தில் எடுத்தது. எடுத்து இந்த நவபாஷணத்தை எல்லாத்தையுமே அரைச்சி இப்போது அதை உருக்கி மணியாக ஊற்ற போகிறோம். நேரடியாக பார்க்க போகிறீங்க. இப்போ முதல்ல நம்ம பார்த்திங்கன்னா நவபாஷணத்தை காட்டிடுறேன். இதில் வந்து நம்ம மிருதாசினிக்கு எடுத்துட்டோம். பாஷான வழியை மட்டுமே சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா மெர்க்குரி ரசம் எல்லாருக்குமே தெரியும். இது சுத்தி செய்யலை, நார்மல் ரசம் தான். பார்த்தீங்கன்னா தெரிய பாருங்கள், கருப்பாக இருக்குது. கந்தகம் இதை இப்போ சுத்தி பண்ணது நார்மல் கந்தகம் இல்லாதால இதை எடுத்துக்கிட்டேன். தாளகம் சுத்தி செய்யாத தாளகம் அப்படியே தான். நவபாஷணத்தில் இப்போ 3 காட்டியிருக்கேன். பூரம் சுத்தி செய்யாத பூரம் அப்படியே தான் வச்சுருக்கோம். இது பாஷாணத்தில் வீரம் எல்லாமே கொடிய நஞ்சு. இதை வந்து அனுபவம் இல்லாத செய்யக்கூடாது. முறையான குரு அனுபவம் எல்லாமையும் சரிங்கன்னா எல்லாமே கொடிய நஞ்சு வீரம். இது லிங்கம். இது பார்த்திங்கன்னா மனோசிலை. மனோசிலை இப்போ நம்மளுக்கு இதுக்கு வந்து வெள்ளை பாஷாணம் கிடைக்கிறதால சங்கு பாஷாணையே எடுத்துக்கலாம். சங்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா கௌரி. இது சங்கு பாஷாணம் வெள்ளை கலரில் இருக்கும். கௌரி வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். மனோசில மஞ்சள் கலரில் இருக்கும். கௌரி இப்போ முதல்ல ஒன்று ஒன்றா அரைக்க போகிறோம். பார்க்கலாம் என்ன இதுன்னு எடை போட்டுப்போம். முதல்ல வந்து எல்லாத்தையுமே ஆய்வுக்காக 10 கிராம் எடுத்துக்க போகிறோம். ரசம் 10 கிராம், அதுபோல் ஒன்றுத்தையுமே நம்ம எடுக்க போகிறோம். இப்போ முதல்ல பார்க்க போகிறீங்க. இப்போ ரசம் 10 கிராம். இது வந்து நவபாஷணில் கட்டுற நீரில் நம்ம போட்டிருக்கோம். 64 பாஷணம் கட்டு முறையும் போட்டிருக்கோம். அது போல் முறைகளை எடுத்து ஜெயநேர் எடுத்தும் பண்ணிக்கலாம். மூலிகை வகையத்தில் செந்தாடு பாவி சித்தர் நூலில் சொல்லியிருக்காங்க. கொல்லிமலை மரண மாற்ற நூலில் வந்து அது சொல்லியிருக்காங்க. அது போலவும் எடுத்துக்கலாம். அதுபோல் மூலிகைகளும் எடுத்துக்கலாம். 10 கிராம் ரசம் தனித்தனியாக முதல்ல எடை போட்டு வச்சுப்போம். ஒன்றுத்தையும் கந்தகம் 10 கிராம். இந்த நவபாஷணங்கள் கூட வந்து எல்லா உலகங்களும் ஒன்றா இணையும். இது கூட வந்து தங்கத்தை பொடி செய்து போட்டுக்கலாம், வெள்ளி சேர்த்துக்கலாம், இது போல் வந்து நவரத்தங்களை சேர்க்கலாம். எல்லாமே இது கூட வந்து ஒன்றா இணங்கி அரைச்சி உருக்க சொல்ல உருகும். ஒன்றுக்கு ஒன்று ஐக்கியமாகும். இது 10 கிராம் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா தாளகம். இப்போ 2 ஆயிருக்கு. ரசம் கந்தகம் ஆயிருக்கு. இதிலே வந்து இது நம்ம நார்மல் தாளகம் தான். இது மடல் தாளகம்னா பட்டையாக ரேக்காக வரும். ரேக் தாளகம். இப்போ நார்மல் தாளகம் தான் நம்ம எடுத்துக்கிறது. இன்னும் இதை கட்டி கொண்டு போனாலும் இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். ஒவ்வொரு பாஷம் தனித்தனியாக கட்டி கூட கட்டு நீர் விட்டு ஒன்று ரெடி பண்ணி பக்குவப்படுத்தி சேர்க்க சொல்ல இன்னும் உயர்ந்த பலன் தரும். இது வந்து ஒரு ஆய்வுக்கான சின்ன பதிவு. நேரடியாக வந்து நம்ம நவபாஷணத்தை உருக்கி காட்ட போகிறோம். தாளகம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாஷாணத்தில் பூரம். இது பூரம் வந்து அருமையான கேன்சருக்கெல்லாம் மருந்தாக மாறும். இதை வந்து கொண்டு போக சொல்ல கொடிய புற்றுநோய்க்கெல்லாம் வந்து நல்லா வேலை செய்யும். இதை கட்டி கொண்டு போக சொல்ல இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். வீரம் வந்து பார்த்தீங்கன்னா பொடிசாக தூளாக ஓடியும். வீரம் வந்து பூரம் வந்து குச்சாக இருக்கும். வீரத்தை காட்ட சொல்ல பார்க்குறேன் பாருங்கள். 18 கிராம் இருக்குது. இது எல்லாமே அனுபவம் இல்லாதவங்க செய்ய வேண்டியதில்லை.
10 கிராம் பூரம் எடுத்துக்கிட்டோம். வீரம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு கல் போல் இருக்கும். பார்க்குறதுக்கு பூரம் எப்படி கம்பி கம்பியாக இருந்ததோ வீரம் அப்படி இருக்காது. நல்லா ஒயிட்டாக உடைச்சிங்கன்னா மாவாக உடையும். இதுதான் வீரத்துக்கு பூரத்துக்கு வித்தியாசம். 10 கிராம் இருக்குது. நல்லா வெள்ளையாக கல் போல் இருக்கும். தேய்ச்சிங்கன்னா கோடு விட நொறுங்கும். பூரம் வந்து இது பாருங்கள் குச்சி குச்சாக இருக்கும். அது கிடையாது. இதுக்கு அதுக்கு அந்த வித்தியாசம் இருக்குது. வீரம் வந்து இது பாருங்கள் கல்வத்தில் தேய்ச்சி காட்ட முடியும். நல்லா மாவு கல் போல் போகும் வீரம். எல்லாமே வந்து பாசனத்தன்மை இருக்குது. முறையாக நீங்கள் சுத்தி செய்து பண்ண சொல்ல சிறப்பான. நம்மக்கிட்ட இந்த அமரி இருக்கிறதால வந்து எல்லாத்தையுமே முறிக்குது. நீங்கள் தனியாக எடுக்க சொல்லுங்கள், முறையாக சுத்தி பண்ணிங்க. லிங்கம் இது எல்லாருக்குமே நிறைய வயதுகளுக்கு நீங்களே மருந்தாக பயன்படுது. நம்ம லிங்கத்தில் நிறைய கட்டுமுறைகளே போட்டிருக்கோம். அதுபோல் ஏதாவது கட்டுமுறைகளையும் சுத்தி முறைகளையும் கையாள சொல்ல உங்கள் சிறப்பாக வேலை செய்யணும். நவபாஷான சிலை நல்லா பார்த்துங்க. லிங்கம் லிங்கம் ஃப்ரீயாக சொல்ல வந்து ஒவ்வொரு பாஷாணத்தோட தன்மைகளும் தனியாக இது ஒன்றுமே வீடியோ போட்டுக்கலாம். என்னென்னு பார்ப்போம். பார்த்தாங்க மனோசிலை. நம்ம பழைய மனோசிலை இப்போ வாங்கினது கிடையாது. இது வாங்கி வந்து ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வந்து மனோசிலை. புதுசாக பார்த்தீங்கன்னா ரெட் கலராக கல் போல் இருக்கும். லிங்கம் போல் அப்படி பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரும் ரெட் கலர் கலந்த மாதிரி இருக்கும். இதை உரைச்சிங்கன்னா இதில் வந்து அந்த நிறம் தெரியும். இதுவும் தாளக இனம். கந்தகம் தாளகம் சேர்ந்த கலவை தான் இது. நான் அது வந்து ஒவ்வொரு வீடியோவில் இந்த பாஷாணத்தை பற்றி தனித்தன்மைலாம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சங்கு பாஷாணம். இந்த வெள்ளை பாஷாணம் இப்போ கிடைக்காததால நம்ம சங்கு எடுத்துக்கிட்டோம். சங்கு பாஷாணம் எல்லாருக்குமே தெரியும். இது கண்ணாடி போல் இருக்கும். கிளியராக பார்த்தாலே தெரியும். நொறுங்கும். வெள்ளை கலரில் மாவு கட்டி போல் இருக்கும். இது போல் வந்து வீரம் பளபளப்பாக இருக்காது. சங்கு பாஷாணம் வந்து கண்ணாடி போல் பளபளப்பாக இருக்கும். இதை எடுத்துக்கிறோம். 10 கிராம். கிராம் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக கௌரி. பார்த்தீங்கன்னா கௌரி சேர்க்க போகிறோம். கௌரி பார்த்திங்கன்னா இதே சேம் தான். நம்மளுக்கு சங்கு குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணாடி போல் மீன். ஆனால் மஞ்சள் கலராக இருக்கும் கௌரி. இருக்கேன். நம்ம நிறைய நவபாஷான கட்டுமுறை போட்டிருக்கோம். நம்மளுக்கு இப்போதைக்கு அந்த செயற்கை உணர் காலநிலைன்றப்போ நம்ம ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வீடியோலுமே தனித்தனி பாஷான கட்டுமுறையை நம்ம பதிவு பண்ணுறோம். வருங்காலத்தில் ஒரு பாஷான தனியாக சுற்றி முறையும் அது வந்து நெருப்பு நிற்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உருகி நிற்கும். இப்போ ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் பாருங்கள் என்னென்ன பாஷானம் நம்ம எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம துருசு எடுத்துக்கல, மிருதாசங்கியும் சேர்த்துக்கல, எல்லாமே பாஷான வர்க்கமாகவே எடுத்துருக்கோம். இதில் தனிப்படத்தில் அவங்களுக்கு மிருதாசங்கி சேர்க்கறதா சேர்த்துக்கலாம், துருசு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா ரசம், கந்தகம், கௌரி, மனோசிலை, தாளகம், சங்கு, பூரம், வீரம், லிங்கம், பாஷான வர்க்கம் மட்டும் தான் எடுத்துருக்கோம். இப்போ முதல்ல நம்ம ரசத்தை ஊற்றி அரைக்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கந்தகம் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு இந்த நீர் முதல்ல இது எல்லாமே ஒன்று ஒன்றா அரைச்சிட்டு கடைசியாக இந்த நீரை விட்டு அரைக்க போகிறோம்.
நம்மளுக்கு எவ்வளோ இதை அரைக்கிறோமோ அப்போ ஒன்றுக்கு ஒன்று நல்லா இணையும். இதை நீங்கள் தனித்தனியாக இன்னும் சுற்றி செய்து கட்டி கொண்டு போக சொல்ல இன்னும் சிறப்பான பலனை தரும். இது மேலே வர நீரோ எல்லாமே மருத்துவத்தன்மை வாய்ந்ததாக மாறும். போட்டோடனே பாருங்கள் ரசம். இப்போ ரெண்டாவது தாளகத்தை சேர்த்துக்கிறோம். தாளகம் தாளகம் வந்து நம்ம அந்த நீர் சேர்க்க சொல்ல நல்லா அரைப்படும். இப்போ பாருங்கள், தாளகம் முதல்ல வந்து நச்சன்னு போதுங்களா. இப்போ நம்ம அமரி விட்டு அரைக்க சொல்ல வந்து சுத்தமாக மடியும். இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம மறைப்பு இல்லாமல் சொல்லிட்டோம். இது வந்து நிறைய நீருக்கு கொண்டு போகிறாங்க இன்றைக்கி. வந்து தேங்காவிலேருந்து வடித்த நீர், தேங்காய் வீட்டிலேருந்து 5வது நீர். இந்த நீரோட பணம் பார்த்திங்கன்னா தேங்காய் வீட்டோட நீர் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் அந்தளவு வாசனை வரும். புளிப்பு சுவை உள்ளது. நாக்கில் வச்சாலும் அப்படி புளிப்பு, அந்தளவுக்கு ஒரு புளிப்பாக இருக்கும் இந்த நீரோடது. இதை விட்டு அரைக்க போகிறோம். இதை ஊற்றினோம்னா தாளகம் வந்து நல்லா மாவாரியது கொஞ்சம். அதுதான் தனியாக அரைச்சோம்னா தாளகம் அரையாது. ஏதாவது எலுமிச்சை சாரோ இது போல் பொருளை சேர்ந்து அரைச்சோம் தாளகம் மடியும், சீக்கிரமாக அரைப்போம். இல்லைன்னா அது நச்சு ஓடி கிடக்கும் ஜாங்கு போல். குறைஞ்சது வந்து ஒரு 3 மணி நேரம் அரைக்கணும். இது எல்லாத்தையுமே அரைக்க தான் ஒன்றுக்கு ஒன்று இணையும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வீரம் சேர்க்கணும். வீரபாசனம். வீரம் அரைக்க சொல்லி நுறுங்கும் பாருங்கள். இது வந்து தொட்டோடனே மாவா போயிடும் வீரம். இப்போ பூரம் குச்சி குச்சாக இருக்கும். தாளகம் எப்படி குச்சி குச்சாக இருக்கும், பூரம் அப்படி இருக்கும். ஆனால் சீக்கிரமாக நொறுங்கும். ஆனால் நீண்ட கம்பியாக தான் விடும். இது போல் வீரம் போல் மாவா அறியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்கம் சேர்த்துக்கிறோம். இப்போ கௌரி சேர்த்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சங்கு பாஷானம். சங்கு பாஷானம் நல்லா நொறுங்கும். கொட்டாயத்தினாலே மாவை நொறுங்கும்.
கடைசியாக மனோசிலை இப்போ 9 வகையான பாஷாணம். இதுலேயே வந்து 2 இடத்துல மரம், சில இடத்துல துருசு வரும், சில இடத்துல வந்து இதையும் சேர்த்துப்பாங்க, மெட்ராஸ் இங்கேயும் சேர்த்துப்பாங்க. நம்ம வந்து பாஷாணமே எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம குருநாதர் வழிகாட்டில் வந்து எல்லாமே பாஷாணம் எடுத்து சொல்லிட்டார், அந்த முறையே பண்ணுறோம். இது இல்லாமல் நம்ம ஒரு நவபாஷணம் சிலை போட்டிருக்கோம் பாருங்கள். அதில் வந்து 60 வகையான உப்பு செய்கிறோம், நவரத்னம் செய்கிறோம். இது போல் எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு நவபாஷணம் வீடியோ வெளியிட்டிருக்கோம் பாருங்கள். அது வாய்ப்பு வரும், அந்த முறை செய்து பயன்படுத்தலாம். அதே போல் இந்த முள்ளுக்கீரையிலையும் அரைக்கலாம். முள்ளுக்கீரையை எடுத்து கொளுத்து உப்பாக்கி அதை தேநீர் எடுத்தோம்னா அதுவும் எல்லா பாஷாணங்களையும் வந்து கட்டும். இதே முறையில் விட்டு வந்து ஒரு 21 தடவை உருக சொல்ல பாஷாணம் உருகி நிற்கும். அது எல்லாருமே நிறைய பேர் அதை பற்றி பெருமையாக சொல்லியிருக்காங்க சித்தர் நூலிலே வந்து. எப்படி பொங்குது பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று பபுள் சொல்லிட்டு பாருங்கள். அதுக்குள்ளே அந்த வேதி உணவு புரியுது. அந்த ஜெயநீர் வந்து நெருப்பே கொடுக்கல, எப்படி பொங்குது பாருங்கள். தம்பி கிட்ட காட்டு. அதுக்குள்ளேயே அந்த கடுங்காரமாக இருக்குது. ஆனால் இந்த நீர் பார்த்திங்கன்னா கையில் ஒன்றும் பண்ணாது. நாக்கிலே வச்சு கையில் ஒன்றும் பண்ணாது. ஆனால் பாஷாணங்களை எப்படி வேக வைக்கிது பாருங்கள். நம்ம ஒன்றா எது பண்ணாலும் கையில் ஒன்றுமே அரிக்கல. அந்த நீர் வந்து லைவாக காட்டுப்போம். பார்த்தீங்கன்னா கையில் தோறும் ஒன்றுமே ஆகலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் இதை இப்போ அப்படியே வேகுது பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று சுத்தமாக வந்து நீராகுது பாருங்கள். அரைக்க சொல்லுது. இப்போ அப்படியே வச்சு போட்டு உருக போகிறோம். இதை அப்படி கிட்ட காட்டுப்போம். எப்படி அதுவே ஒன்றுக்கு ஒன்று நீராகுது பாருங்கள். பபல்ஸ் வருது பாருங்கள். அந்தளவுக்கு கடுங்காரமான வேக்காடாக இருக்குது. அதனால் இந்த நீரை வந்து இவ்வளோ நாள் மறைச்சிருந்தோம், எல்லாமே செய்து பயன்பெறணும். இந்த நீர் வந்து எல்லா மருந்து செந்திரமும் செய்யறதுக்கு பயன்படும். அதே போல் இந்த காளான் சீசனில் வரது அதையும் காடி எடுத்துக்கலாம். அதை வந்து உப்புக்கு நிகராக அதுவும் வேலை செய்யும். மழை காலங்களில் காளான் நிறைய கிடைக்கும். குறைஞ்சது வந்து ஒரு 3 மணி நேரம் அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பக்குவப்படுத்த போகிறோம். இப்போ குறைஞ்சது வந்து இது போல் நீரில் வந்து 10 தடவை, 11 தடவை, 21 தடவை. இப்போ வந்து முதல் தடவை நான் பார்த்துருக்கேன். இப்போ அந்த பாவனை பண்ண போகிறேன். இதை டேரெக்டாக எடுத்து உருக்க போகிறேன். இப்போ போல் இரும்பு கடலில் வந்து மணல் கொட்டி இருக்கலாம். இல்லை இது போல் அரைச்சி முள்ளுக்கீரை ஜெயநீரும் சுரு கொடுக்கலாம். வறுத்து 21 தடவை வறுத்து எல்லாம் உருகி கட்டும். தனித்தனி பாஷாணங்களையும் கட்டலாம். முள்ளுக்கீரை ஜெயநீரில் இல்லை நவபாஷாணும் சேர்த்து கட்டலாம். இந்த நவபாஷானம் தான் நம்ம வச்சு உருக்க போகிறோம். இது எப்பவுமே இப்போ டேரெக்டாக வந்து மணல் மறைவில் தான் வச்சு உருக்க போகிறோம். டேரெக்டாக உருக்கக்கூடாது. ஏன்னா முதல் பாவனப்போ வர டிகிரி ஏறிட்டே வரும். அரைச்சிருக்கோம். உருக்கி அப்படியே கல்வத்தில் ஊற்ற போகிறோம். திருப்பியும் அது போல் திருப்பி அரைக்க போகிறோம், உருக்கி ஊற்ற போகிறோம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக இது மாறிட்டே வரும். மெழுகு பதத்துலேருந்து எல்லா பதமும் மாறி மாறி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா கல் போல் உருக்க ஆரம்பிக்கும். முடிஞ்சவங்க இது போல் கண்ணாடி கரண்டி இல்லைன்னா பீங்கான். இப்போ வந்து நம்ம ஆய்வுக்காக இரும்பு எடுத்துருக்கோம். டேரெக்டாக அனுபவம் இல்லாதவங்க கண்ணாடி பாத்திரம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நெருப்பில் வந்து ஃபயர் ஆகுது. இது வந்து முதல்ல லெகுவான தீயில் தான் கொடுக்கணும். தீயில் வந்து சிறிய தீயில் இவ்வளோ வந்து இப்போ எத்த சரி இது நேரடியாக வைக்கக்கூடாது. ஏன்னா பாஷானை வந்து முழுசாக கட்டுப்படாது. முதல் ஸ்டெப் பண்ணுறப்போ மணல் கொட்டி அது போல் வந்து ஒரு பாத்திரத்தில் ஹீட் பண்ணி வறுக்கணும். வறுக்க சொல்லி உருகும் 1 அது போல் வந்து 10 தடவைக்கு மேலே உருக சொல்ல வந்து உருகி நல்லா கட்டும். ஒவ்வொரு தடவையும் அந்த நீர் விட்டு குறைஞ்சது வந்து 2 மணி நேரம் அரைக்கணும். முதல் ஸ்டெப் பார்க்க போகிறேன். இப்போ முதல் தடவை அரைக்கும். இது வந்து முதல் ஸ்டெப்பில் எளிதில் சீக்கிரமாக நெருப்பு போத்தோம். அப்போ வந்து சிறிய தீயில் பண்ணோம். முடிஞ்சு வந்து ஒரு மூங்கில் குச்சை கூட செதுக்கலாம். நல்லா ஷார்ப்பாக செதுக்கி அதை இதில் போட்டு பெரட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம்.
ஏன்னா இதை கண்டினியூவாக வீடியோ எடுக்க முடியாது. இதை பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 3 மணி நேரம் வீடியோ வரும். இதை வந்து வறுத்துட்டே இருக்கணும், டேரெக்டாக கொடுக்கூடாது, வறுத்துட்டே இருக்கணும். தீ அதிகமான கம்மி பண்ணணும், அப்போ தான் ஒன்றுத்துக்கு ஒன்று அது இணையும். நம்ம நவபாஷனை பற்றி ஒரு 10 வீடியோ வெளியிட்ருக்கோம். அது ஒன்று ஒன்றா செய்முறைகள், கட்டுமுறைகள், நவபாஷனை, ஜெயநீர், திராவகம்லாம் கூட போட்டிருக்கோம். இது வந்து ஓட்டு அமரியை வச்சு பண்ணுறது. அதுபோல் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்கவுங்க என்ன பொருள் இருக்குது அதுலேயும் பண்ணலாம். காளான்லேயும் பண்ணலாம். அவங்க என்ன வாழை மரத்தில் எடுக்கிறவங்க சில பேர் இருக்காங்க, சில பேர் பனை மரத்தில் எடுக்கிறவங்க இருக்காங்க. அவங்க அனுபவத்தில் பண்ணலாம். சில பேர் வந்து மூலிகைகள் வச்சும் பண்ணுறாங்க. இப்போ வந்து கடலோர சுண்ணத்தையும் அதே கூட வந்து முக் பண்ணுற மாதிரி பூநீர் இதெல்லாம் சேர்த்தும் பண்ணுறாங்க. இது ரொம்ப எளிமையான பொருள் தான், தேங்காய் வந்து எடுத்து பண்ணுறது. அதனால் வந்து இது எல்லாமே செய்து பயன்படுது. வாசனை போயிலாம் சுவாசிக்கூடாது. இதோட பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோ ஒரு கோயிலுக்கு நம்ம செய்து கொடுத்துருவோம். ஒரு சிலை வந்து ஒரு பிரபல சாமியார் வந்து நம்மகிட்ட வாங்கி எடுத்துகிட்டு போனார் செய்து. இவ்வளோ வறுக்க சொல்ல இது பார்த்திங்கன்னா இலகுது தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. மெழுகா வருது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிய சொல்ல வந்து ஆயிரத்தினா குலகுலவான ஒரு மெழுகு பதம் போகும். இது அப்படியே ஆயிரத்தி வார்ப்புலையும் பண்ணலாம். நம்ம வார்ப்பு முறையில் உருக்கு முறையில் கொண்டு போகிறோம். இதை இப்போ வந்து ஒரு களிமண் பதத்தில் இருக்குது, தொட்டாலே குலகுலவான இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று மெழுகு பதத்தில் இருக்கும். இது அடுத்த ஸ்டெப்பு தான். இது பாருங்கள், இது ஆயிரத்தி சொல்லி மெழுகா போகுது பாருங்கள். இது அடுத்து தான் உருகும், உருகி தண்ணி ஆகும். நான் ஒரு துளி எடுத்து ஆய்வு காட்டுற மாதிரி உருகி எப்படி எரிஞ்சு போடுதுன்றது பார்க்கலாம். அதுன்னு எடுத்து நெருப்பில் வைக்கிறேன். எத்தனை சரியாக நவபாஷன் உருகாது. நெருப்புக்கே கொஞ்சம் நேரம் நிற்கிது பாருங்கள். ஒன்றுமே ஆகலை. உள்ளே வைக்க சொல்ல கேஸுக்குள்ள ஒன்று கட் ஆகுது பாருங்கள். உருகு குழம்பாகி போகுது. நல்லா தெரியும் பாருங்கள். 1 ஐக்கியமானது உள்ள. இது பாருங்கள் உருகுது. எண்ணெய் போல மெழுகா சேர்த்து பார்த்தீங்களா? இதுதான் உருகிற பக்கம். இதை போல் வந்து 21 தடவை இப்போ முதல் தடவை உருக்கி அதே போல் உடச்சி ஜெயநீர் விட்டு அரைக்கணும். ஒன்று நல்லா உருகிறது தெரியும் பாருங்கள் அடியில். இது போல் முறையாக நம்ம செய்யணும். நவபாஷனை தான் நல்லா பலன் தரும். ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நவபாஷன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று மெழுகு கலந்து கொடுத்துறாங்க. நவபாஷன் அரைச்சி சில பேர் வந்து அஞ்சனங்கள் மெழுகில் போட்டு அரைச்சி கொடுத்துறாங்க. நவபாஷன் வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட காட்டியிருக்காங்க. இது காட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சனங்கள் அரைச்சி போட்டு வேக்ஸ் சிலை தான். அதே போல் நவபாஷன் பேரில் வந்து எல்லாத்தையுமே மெழுகில் கலந்துறாங்க. இல்லைன்னா கந்தகத்தை கூட அரைச்சி சேர்த்துறாங்க. கந்தகத்தை அரைச்சி மெழுகு கூட கலந்து நிறைய பேர் வந்து சிவலிங்கெல்லாம் ஊற்றி காட்டியிருக்காங்க. வெறும் கந்தகம் தான் அது, நவபாஷன்லாம் கிடையாது. கந்தகம் மெழுகும் சேர்த்து இது அப்படியே இந்த மருத்துவத்தன்மைலாம் வராது. நம்ம உண்மையாக ஒரு பாஷாந்து எடுத்து முறையாக சுத்தி பண்ணி இதை தனித்தனியாக கட்டி கொண்டு போகலாம். இல்லை இது போல் வந்து முறையாக சுத்தி பண்ணி போகணும். இது நம்ம ஆய்வுக்காகன்றப்போ சுத்தி முறை காட்டலை. ஏன்னா ஒன்றத்தையும் பண்ணீங்கன்னா இப்போ லென்த்து வீடியோ வரும் ஒவ்வொரு பாஷாந்து. அது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பாஷாந்தை பற்றிலாம். இது வந்து இப்போ நம்ம காட்டுறோம். இந்த அமரியால் இது எல்லாமே கட்டுது. அப்போ தனித்தனியாக இதை வந்து சுத்தி பண்ணணும். மெயினாக ஒவ்வொரு பாஷாணத்தையும் தனித்தனியாக பக்குவப்படுத்தி அப்புறம் எடுத்து செய்ய சொல்ல வந்து நல்லா சிறப்பான பலன் தரும்.
நல்லா உருகிறத காட்டுங்க. இது போல் வந்து நம்ம பொறுமையாக அதை வறுக்க சொல்ல வந்து உருகிடும். உருகி குழம்பாக சொல்ல வந்து திருப்பியும் ஊற்றி 21 தடவை பண்ணணும். இதுபோல் பண்ண நவபாஷண சிலை வந்து தண்ணியில் கரையாது. நம்ம சிலைலாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குற நவபாஷண கிண்ணமோ நம்ம வந்து பஃப் காதம் போட்டு இல்லை கட்டிங் கல் போட்டு தான் கட் பண்ணணும். வைரம் போல் இருக்கும். தட்டினா கல் டான்னு சவுண்டு வரும். நம்ம ஏற்கனவே பல வீடியோ தட்டி காட்டியிருக்கோம். அப்போ இந்த இதெல்லாம் வந்து முறையாக பண்ணணும். நம்ம கைப்பக்கமாக பண்ணணும். இந்த வேக்ஸ் சிலைலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே அது எதுக்குமே ப்ரோஜனம். அதை வாங்கி வந்து வியாபார ரீதியாக பண்ணுறாங்க. இன்றைக்கி நவபாஷணன்ற மோசடிகளை வந்து நிறைய ஏமாத்துறாங்க. நம்மளுக்கு வந்து நேரடியாக பாஷணங்களை தனித்தனியாக சுத்திப்படுத்தி பக்குவப்படுத்தணும். அப்போ தான் அதில் இருக்க நச்சுத்தன்மைலாம் நீங்கள் ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். இது எல்லாமே வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக இன்றைக்கி பதிவு பண்ணுறோம். நம்ம யாருமே இங்கே குறை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க ஒரு பாதையில் போகிறாங்க. நம்ம வந்து உண்மையான நவபாஷண தன்மை அதோட பலன் சித்த கலையில் பண்ணணும்னா எடுத்து ஆய்வு பண்ணி போடுறோம். வேறு எதுவும் அனுபவத்தில் வர்றது தான் போடுறோமே. பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது கைப்பக்கமாக அரை மணி நேரத்தில் வந்து இது வந்து இது போல் மெழுகு நிலைக்கு வரும். மெழுகுன்றது தனியாகவே உருகும். இப்போ திருப்பி இதை வந்து நம்ம அந்த ஜெயநீர் விட்டு அரைக்கிறோம் அமுரி. இது போல் 21 தடவை பண்ண சொல்ல வந்து உயர்ந்த கட்டுமுறையாகும். நல்ல ஒரு பலனை தரும். வந்து ஐயாவோட அனுமதியோடு இன்றைக்கி வெளியிடறோம் வீடியோவை. இது போல் நவபாஷங்களை மருந்து கொண்டு போக சொல்ல வந்து நல்ல ஒரு மருத்துவ பலனையும் கொடுக்கும். நம்ம சாதாரண மெழுகு சிலைகள் கந்தக சிலையெல்லாம் வாங்குறது வேஸ்ட்டு. அது எந்த ப்ரோஜனம் இல்லை. வெறும் கந்தகத்தை உருக்கி என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் கிடையாது. நவபாஷங்களும் சேரணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள். ஊருக்கு எப்படி தண்ணி போல் நிற்குதுன்ட்டு. இப்போ இதை கல்வத்தில் விட்டு திருப்பி அரைப்போம். நம்ம அரைச்சி உணவு நம்ம வெளியிடறோம். ஏன்னா இதுவரையுமே வீடியோ பார்த்தீங்கன்னா குறைஞ்சி 25 நிமிஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு லைவ் வீடியோ. நல்லா எப்படி இருப்பாங்க. அப்படியே வாரத்தில் ஊற்றலாம். சிலை அப்படியே வரும். தண்ணியில் இந்த சிலை கரையாது. எக்காந்த கூட கரையாது. உரைச்சி கொடுக்கலாம். எல்லா வேலைக்குமே வந்து இது ஒரே மாதிரி தான் கொடுக்கலாம். இதில் நீங்கள் செய்ய வந்து பாஷாணத்தை முறையாக சுத்தி பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா சுத்தி பண்ணி அது சிறு கட்டுமுறை தனித்தனியாக கட்டுமுறை தெரிஞ்சாலும் பண்ணலாம். இல்லை நம்ம ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்ததுனாலே தெரியும். இப்போ நம்ம கல்வத்தில் ஊற்றிடும். ஊற்றி அரைக்க போகிறோம். சரிங்க பாருங்க. அப்படியே உருகி அப்படியே கல் போல் ஆயிடுச்சு பாருங்க உள்ளவே. சூட்டே இல்லைன்னா எருகி கட்டி போயிடும். இதை கொஞ்சம் விட்டு காட்டுறோம் பாருங்கள். எப்படி தட்டி தான் எடுக்க போகிறோம். கல் போல் எருகிட்டு இருக்கோம். நான் அதை காட்டுறேன். இப்போ இந்த கரண்டில் இருக்கிறது நம்ம கத்தி போட்டு தான் சொல்ல முடியும். எடுத்து ஓரம் வைக்கிறோம் பாருங்கள்.